கண்களை மூடியவர்களாய் நம்ம அந்த வருடத்தினுடைய கடைசி சில நிமிடங்கள்ல இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டுக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். As we are going to cross over into another year, இதுவரை கடந்து வந்த பாதையில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நாம் கர்த்தருடைய உண்மையை பார்க்க முடியுது. We could see his faithfulness. ஆண்டவர் நம்மை இம்மட்டும் கிருபையாய் பாதுகாத்தார், நமக்கு ஜீவனை கொடுத்தார், எல்லா நாச மோசங்கள்ல விலக்கி பாதுகாத்தார், நல்ல ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இது அந்த புதிய ஆண்டுக்குள் போகும்போது நாம் ஒரு புதிய சிந்தையோடு கர்த்தர் இனி வருகிற நாட்கள்ல என்ன செய்ய போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய், தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் உணர்ந்தவர்களாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பலபிதாவே, இப்போதும் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வருடத்தினுடைய கடைசி சில நிமிடங்களில் இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள் காலெடுத்து வைக்கும்போது ஆண்டவரே, உம்முடைய புதிய கிருபைக்குள்ளாய், உம்முடைய வழி நடத்துதலுக்குள்ளாய் நாங்கள் செல்லும்போது தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் வேண்டுகிறோம். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை தாங்கி உம்முடைய பாதைகளில் வழி நடத்தட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். மத்தேயு 2வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 2வது அதிகாரம் முதல் 12 வசனங்கள். நம்ம இந்த புதிய வருடத்திற்கான நமக்கு ஒரு சவாலாய் வரக்கூடிய ஒரு செய்தி, நாம் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கட்டும். மத்தேயு 2வது அதிகாரத்தில் உள்ள முதல் 12 வசனங்கள். நம்ம இந்த மத்தேயு சுவிசேஷம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா படித்து கொண்டு இருக்கிறோம். அதனால இந்த புதிய வருடத்திற்கான ஒரு சவாலும் இதிலிருந்தே பார்ப்போம் என்று சொல்லக்கூடியதாய், உங்களால் எளிமின் இருக்க முடிந்தால் எளிமின் என்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். மேத்யூ சாப்டர் 2 1-12 வாசிப்போமா? ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனுடைய கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, நீ ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நான் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை கேட்டு அவர்கள் போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆமேன். உட்காருங்கள். நம்ம எல்லாருமே ஒரு ஃபெமிலியரா ஒரு சில காரியங்களை செய்வோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு காரியங்கிறது அதற்கு நம்ம யோசிப்பதே இல்லை. இப்போ நான் இங்கே லண்டனுக்கு 25 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆக போகுது. அதனால எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபாதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹீத்ரோ ஏர்போர்ட்டுக்கு போகிறது ஒரு 9 மைல் தூரம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா
அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜிபிஎஸ் இதெல்லாம் கிடையாது. A to Z ஒரு மேப் விற்கும், பெட்ரோல் ஸ்டேஷனில் பூரா விற்கும். அதை நீங்கள் வாங்கி உங்கள் இடம் எங்கே இருக்குன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போக போகிறீங்க அப்படின்னு அந்தந்த பக்கத்துக்கு ஒரு எல்லோ டாக் வைக்கணும். வச்சு அதுக்கப்புறம் மடியில் வச்சுட்டு நீங்கள் இந்த ரோடு வந்துருச்சா, ஓகே இதில் எந்த எக்ஸிட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஓட்டணும். அதற்கு பின்பாக ஒரு 2006 2007 கூகுள் வந்துச்சு. கூகுள் மேப்பில் போய் போட்டிங்கன்னா அது பிரிண்ட் அவுட் உங்களுக்கு கொடுக்கும், எந்த இதில் போகணும், எந்த எக்ஸிட்டில் போகணும், எங்கே போகணும் அப்படிங்கிற அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பேப்பரை வச்சுட்டு கார் ஓட்டணும். அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று வந்துச்சு, டாம் டாம், ஞாபகம் இருக்கா? டாம் டாம்னு ஒன்று வந்துச்சு. உடனே அதை போட்டு ஓட்ட ஆரம்பித்த உடனே ஆஹா அழகா சொல்லுது, எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா லண்டனில் 206 ஒரு ரோடு இருக்குது தெரியுமா? நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 406 தம்பி 203 இருக்கான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஏன் லேட்டாக வர்றாருங்கிறதுக்கே நம்ம 406 தான் காரணம். இந்த 203 போயிட்டு நீங்கள் திரும்பி வந்துட்டீங்கன்னா அது பெரிய காரியம். அப்போ என்னன்னா அதை பார்த்து ஓட்டணும். அப்புறம் டாம் டாமில் வந்து டாம் டாம் லைவ்னு ஒன்று வந்துச்சு, எங்கே டிராஃபிக் இருக்குது உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகணும். இப்போ என்ன வந்துருச்சு, ஃபுல்லாக உங்களுக்கு இன்பில்ட் வந்துருச்சு, உங்கள் கார்லேயே வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் மேப் இப்போ எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு கரெக்டாக சொல்லுது. எனக்கு வந்து என்னென்னா பை ஹார்ட் எல்லாமே தெரியும். நம்ம வீட்டில் இருந்து மேலே வந்தீங்கன்னா A4090 போனீங்கன்னா ரைட்டில் திரும்பினா A312 ஹீத்ரோ வரைக்கும் போகிறதுக்கு 5 ரவுண்ட் அபவுட். முதலாவது ரவுண்ட் அபவுட்லேயும் 5வது ரவுண்ட் அபவுட்லேயும் 3வது எக்ஸிட் எடுத்தால் போதும். மீதி 3 ரவுண்ட் அபவுட்லேயும் செகண்ட் எக்ஸிட் எடுக்கணும். இது பை ஹார்ட். நீங்கள் எப்போ தூக்கத்தில் எழுப்பினாலும் என்னால் வண்டி ஓட்டிட்டு போக முடியும், ஏன்னா இது தெரியும், ஃபெமிலியர். இப்போ சமீபத்தில் இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. நான் அவங்கள இறக்கி விடுறதுக்காக போனேன். அவங்களுக்கு 10 மணிக்கு ராத்திரி பிளேன். நான் சொன்னேன் 7 மணிக்கு பஸ் லைன் முடிஞ்சிடும், அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டெர்மினல் 4 போக போகிறீங்க, 10 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா கேட்டுக்கு போகிறதுக்கே 10. சின்ன டெர்மினல் 4 ரொம்ப ஈஸி, இருக்கிறதுல ஈஸியான டெர்மினல் 4 தான். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஒரு 6:50க்கு மேலே கிளம்புவோம், நான் கொண்டு உங்களை ஒரு 7:30க்கெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு. அவங்க ஆர்யூஷியர்னாங்க. ஆமாம், ஒன்றுமே டிராஃபிக்கே இருக்காது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கூகுள் அதில் பார்த்தேன், 5 மினிட்ஸ் டிலே போட்டுருந்துச்சு. நான் நினச்சேன் ரைட்டு பஸ் லேனு 7 மணிக்கு இதெல்லாம் சரியாயிரும், காரில் ஏற்றியாச்சு போயாச்சு. நமக்கு ஜிபிஎஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நம்ம போடலை. ஏன்னா நமக்கு தான் தெரியுமே, எப்படி நமக்கு தான் தெரியுமே, நம்ம போயிடுவோமே அப்படின்னு போயாச்சு. ஆனால் போனால் இந்த 3வது ரவுண்ட் அபவுட்டுக்கும் 4வது ரவுண்ட் அபவுட்டுக்கு இடையில ஒரு ஆக்சிடென்ட். டிராஃபிக் 5 நிமிஷம் நின்றுது, அப்படியே பில்டப் ஆகி நாங்கள் 40 நிமிஷம் நின்றுட்டோம். எப்படி 40 நிமிஷம் நின்றுட்டோம். கடைசியில் அவங்க பிளேனை பிடிப்பாங்களா பிடிக்க மாட்டாங்களாங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. வெரி சிம்பிள். என்கிட்ட இருக்கிற அந்த டூலை உபயோகப்படுத்தி இருந்தா அது தெளிவாக சொல்லியிருக்கும், நீங்கள் போகாத, இதில் வேற ரவுண்ட் அபவுட் எடுத்து இப்படி போயிருன்னு சொல்லியிருக்கோம். நம்ம எல்லாருமே செய்கிறது இதுதான். ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய ஃபெமிலியராக எனக்கு இந்த பகுதி இப்படித்தான் தெரியும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா நமக்கு பிடிச்ச பாதையிலே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு பழக்கமான ஒரு பாதையில் போகும்போது அது சில நேரங்களில் என்ன பண்ணுது, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குது. ஏன்னா நமக்கு இது என்னுடைய இது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சுயம் வந்துடுது, நம்மளுடைய காரியம் வந்துடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரொம்ப கஷ்டத்தில் போகிறோம். நீங்கள் இப்போ யோசிங்க, நீங்கள் போன பாதையிலேயே திரும்ப போனீங்கன்னா வேற ஏதாவது புதுசாக ஏதாவது வருமா? இப்போ 2025 நீங்கள் போனீங்க, அதே பாதையில் மறுபடியும் இந்த வருஷமும் போனீங்கன்னா வேற வித்தியாசமான ரிசல்ட் வருமா? வராது. முட்டாள்தனத்துக்கு என்ன ஃபூலிஷ்னஸோட டெஃபினிஷன் என்ன? Doing the same thing over and over again and expecting a different result. செய்யறதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு ஆனா முடிவு மட்டும் வேற வரணும்னு எதிர்பார்க்கறது என்ன அர்த்தம்? முட்டாள்தனம். ஏன்னா நீங்க சமைக்கும் போது ஒண்ணு கருக விட்டீங்கன்னா அதே திரும்ப திரும்ப செஞ்சீங்கன்னா கருகத்தான் செய்யும். அப்ப என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த 2025 போகும்போது நீங்க வேறு வழியாக போக வேண்டும். நீங்க போன 2025 போன அதே பாதையில போயிட்டு நீங்க வேற ஒரு புதிய முடிவை நீங்க எதிர்பார்க்க முடியாது.
2026 நீங்க வந்து ஒரு புது வருஷமா இருக்கணும், என்னுடைய புது வாழ்க்கை புதிய ஒரு காரியம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 2026 ஒரு புதிய காரியங்களை செய்யக்கூடியார்கள், பழைய காரியமே செய்ய முடியாது. அப்ப செய்யறதுக்கு என்ன, இங்க வந்து இந்த கிழக்கில் இருந்து வந்த சாஸ்திரிகள் என்ன, they went home another way. அவர்கள் வேறு வழியாக திரும்பி போனார்கள். அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சவால் என்ன தெரியுமா? Go home another way. உங்களுக்கு கொடுக்கப்படுற சவால் வந்து என்னன்னா, go home another way. முதலாவது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்க வந்து you are called to a different success. அதாவது வெற்றி என்பது ஏற்கனவே நீங்க உலக பிரகாரமாக பார்க்கிற வெற்றி இல்லை, வேறு விதமான ஒரு வெற்றி. ஏன்னா இந்த வெற்றி என்பது என்ன, இப்ப நம்ம வந்து இங்க பார்க்கும்போது நம்ம வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு இல்லை. ஏன்னா இப்போ புது வருஷம்ன உடனே ஒரு புது தீர்மானம், ஒரு புது ஜிம் மெம்பர்ஷிப்பு, நான் புதுசாக இப்படி சாப்பிட போகிறேன், டயட் பிளான் இப்படி, நான் இப்படி பண்ண போகிறேன், இப்படி இந்த புதுசாக நிறைய ஆரம்பிச்சிருப்பீங்க. ஒருவேளை உங்கள் புது காலண்டர் கூட போட்டிருப்பீங்க. ஒரு சிலர் நான் அந்த ஒரு புது வருஷத்தில் நம்ம இதுதான் சாப்பிடுவோம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நம்ம இப்படி தான் செய்வோம், நம்ம இங்கே தான் போய் சேருவோம், நம்ம வந்து ஒரு ஜிம்மில் சேருவோம், இல்லை பர்சனல் ட்ரைனர் வச்சுக்கிறோம், இல்லை ஏதோ ஒன்று இருக்கும், புதுசாக ஒன்று இருக்கும். ஆனால் அதே மாதிரி நீங்கள் இங்கே உங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக, நீங்கள் ஒரு வெற்றிகரமாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு என்ன ஒரு புது வகையான ஒரு வெற்றி என்பதை தெரியணும். இங்கே இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் நூற்றுக்கணக்கான மைல் அவ்வளோ தூரம் நடந்து வர்றாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன வர்றாங்க, அவங்க ஒரு வேறு ஒரு பாதையில் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்ப இந்த சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா முதலாவது என்னன்னா, சக்சஸ் வந்து பிகின்ஸ் வித் சீக்கிங். முதல்ல வெற்றி என்பது என்னன்னா, நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்பதில் இருக்கு. இப்ப இந்த வருஷம் 2026 நீங்க எதை தேடி போக போறீங்க? எதை தேடி போக போறீங்க? எனக்கு இன்னும் பெரிய வீடு கட்டணும், எனக்கு இன்னும் பெரிய கார் வாங்கணும், இல்லை எனக்கு வந்து இன்னும் சம்பளம் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமா, இல்லை நான் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா? ஏன்னா இங்க இந்த சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நாங்க எதை தேடுகிறோம் என்பது தெரியும். அவர்கள் என்ன வந்து கேட்டாங்க, யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ அவங்க என்னன்னா, முதலாவது அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தாங்க. கர்த்தரை தேடுகிறவங்களா? ஏன்னா அவங்க வந்து என்ன, அவங்க கர்த்தரை தேடுகிறவரா இருந்ததுனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, சாஸ்திரிகள் வந்து என்ன, அவங்களுக்குள்ள 1008 கேள்வி இருந்திருக்கும், 1008 இது இருந்திருக்கும். ஆனா அந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் நடந்து வரக்கூடிய ஒரு காரியம், நாங்க என்ன ஆண்டவரை தேடி போறோம். இந்த வாழ்க்கையில நம்ம எதை தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? அருமையா சொன்னார் இல்லையா சகோதரன், 38 வயசு, ஹார்ட் அட்டாக்கு, ஆண்டவரே அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் வாழ்க்கை முடிந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சம்பாரிச்சு வச்ச பணம், நீங்க சம்பாரிச்சு வச்ச வீடு, எது உங்கள் முன்னாடி நிற்கும்? கர்த்தருக்கென்று வாழுகிற வாழ்க்கை. ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிச் யங் ரூலர் வர்றார், இயேசு கிறிஸ்துட்ட வர்றாரு. ஆண்டவரே நித்திய வாழ்க்கை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் நீ வித்து விட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, மிகுந்த துக்கமுடையவனா திரும்பி போறாரு. ஏன்னா என்ன காரணம், அவர்கிட்ட நிறைய ஆஸ்திகள் இருந்தது. அப்ப என்னன்னா, அதனாலதான் கர்த்தர் மலை பிரசங்கத்துல மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னாரு, நீ 2 எஜமானுக்கு வேலை பார்க்க முடியாது. அப்போ நீங்க வந்து உலக பிரகாரமான சக்சஸ தேடுறவங்களா இருந்தா உலக பிரகாரமான காரியத்துக்கு போவீங்க. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். உசிய ராஜா ரொம்ப ஒரு பிரதானமா வாழ்ந்த ஒரு ராஜா, ரொம்ப ஒரு வெற்றிகரமாக வாழ்ந்த ராஜா, நல்லா எல்லாம் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சார் என்று சொல்லக்கூடிய ராஜா.
ஆனா என்ன ஆயிருது, அவருக்கு ஒரு காலத்துக்கு அப்புறம் அவருக்கு பெருமை வந்துருது. நான் ராஜா, நான் என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லி ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை அவர் செஞ்சதுனால அவர் அவருக்கு வருத்தம் அவர் என்ன போறாரு, மரிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப என்னன்னா, உலக பிரகாரமான பார்க்கக்கூடிய ஒரு வெற்றிக்கும் கர்த்தருக்குள்ள வரக்கூடிய ஒரு வெற்றிக்கும், இந்த உலக பிரகாரமான வரக்கூடிய ஒரு வெற்றி என்ன பண்ணுது தெரியுமா, உங்ககிட்ட ஒரு வெறுமையை தான் கொண்டு போய் சேர்க்கும், வெறுமையில கொண்டு போய் சேர்க்கும். சாலமன் ராஜா நல்ல ஒரு உதாரணம். சாலமன் ராஜா போல ஒரு ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது, அவருக்கு முன்னாடி பின்னாடி கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், அவர் அவ்வளவு சொத்து சேர்த்து வைத்திருந்தாரு. ஞானத்தில் அவர் குறைவானால் ஒருத்தருமே இல்லை. ஆனா என்னாச்சு, செல்வம், ஞானம், அறிவு வர வர அவருக்கு என்ன வந்தது, பெருமை, ஈகோ. என்ன பண்ணாரு, கணக்கில்லாம பொண்டாட்டி கட்டினாரு. அதனால என்ன ஆச்சு, வேற வழியே இல்லை, அவங்க எல்லாம் விக்கிரகத்தை கொண்டு வந்தாங்க. தேசத்தையே விக்கிரகத்துல கொண்டு போய் அவர் குறைந்த ஆயுசுல இறந்து போனாரு. அவர் எக்லெசியாசிஸ் என்று சொல்லக்கூடிய பிரசங்கிங்கிற புஸ்தகம் எழுதினாரு. என்ன எழுதினாரு, எல்லாம் மாயை மாயை மாயைன்னு. அப்போ என்னன்னா, நம்ம ரொம்ப தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும், நம்ம இந்த உலகத்துக்கு அடுத்த மக்கள் இல்லை, நம்ம என்ன, பூமிக்கு அடுத்த மக்கள். தீமாஸ் என்று சொல்லக்கூடிய தீமாஸ் என்ன பண்றாரு, அப்போஸ்தலன் பவுல் கூட இருக்கிறாரு. ஆனா என்ன ஆயிருது, உலக ஐஸ்வர்யம், உலக மாயை அவரை இழுத்து கொள்ளுகிறது. 2 தீமோத்தேயு 4:10 சொல்லும், என்ன சொல்றாரு, அவன் உலகத்தினால இழுப்புண்டபடியினால் அவன் விசுவாசத்தை விட்டு போய்விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்னன்னா, இந்த உலகம் உங்களை இழுக்கும். ஆனா நீங்க எதை தேடுகிறவர்களாய் இருக்கிறீங்க, நீங்க கர்த்தரை தேடி வர்றவங்களா, கர்த்தருக்கேற்ற ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? அப்போ உடனே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும், அண்ணே அப்படின்னா நம்ம உலக பிரகாரம் வெற்றியே இருக்கக்கூடாதா? நீங்க என்ன கர்த்தருக்குரியதை மட்டும் தேருங்க அப்படிங்கிற சொல்றீங்க, அப்போ உலக பிரகாரமா நான் வெற்றி பெறக்கூடாதா? நான் ஒரு நல்ல கேரியர்ல மேல வரக்கூடாதா? நான் என் வேலையில பெரிய ஆளா வரக்கூடாதா? நான் நிறைய சம்பாதிக்க கூடாதா? ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா, சரியான முறையில நீங்க பேலன்ஸ் பண்ணக்கூடிய மக்களா இருக்கணும். நமக்கு யோசேப்பு ஒரு அருமையான உதாரணம். யோசேப்பு பாத்திபர் வீட்டிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தாரு, சிறைச்சாலையில ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தாரு, பார்வோன் வீட்டிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்தாரு. ஆனா என்ன, கர்த்தரை ஒரு இடம் கூட விட்டு கொடுக்கல, எப்பொழுதும் கர்த்தரை முன்னாக வைத்து கொண்டு. அப்ப என்னன்னா, உலக பிரகாரமா என்ன உயர்த்த அது என்ன கொண்டு போனோம், எனக்கு மேலும் மேலும் நான் கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. ஆபிரகாம் ஐஸ்வர்யவான், எல்லா ஐஸ்வர்யம் உள்ளவராக தான் இருந்தாரு. ஆனா கர்த்தர் என்ன கூப்பிட்டாரு, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பினாரு. 75 வயசுல எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மனைவியை கூப்பிட்டுட்டு கிளம்பி வான்னாரு. மனைவியை கூப்பிட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்தார். ஏன்னா எனக்கு என்ன, கர்த்தர் கூட இருக்கிறது தான் எனக்கு சக்சஸ். அப்ப என்னன்னா, உலக பிரகாரமான காரியம் வந்தாலும் நான் என்ன, அதை தேவனுக்கு என்று உயர்த்தக்கூடியதா. தானியேல் இன்னும் ஒரு அருமையான உதாரணம். தேசத்துல தேசாதிபதிக்கு அடுத்த அளவுக்கு உயர்த்தப்பட்டார். ஆனா ஒரு காலமும் he never ever compromised. ஏன்னா நான் எனக்கு உலக பிரகாரமான ஒரு வெற்றி கர்த்தரை விட்டு என்னை பிரிப்பதில்லை. அப்ப நான் தேடுறது உலக பிரகாரமான வெற்றி இல்லை. லிடியா நம்ம பார்க்கிறோம், ஒரு சகோதரி, புதிய ஏற்பாட்டுல அவங்க என்ன, ஒரு மெர்ச்சன்ட், துணி விற்கிற ஒரு லேடி மெர்ச்சண்டா இருக்கிறாங்க. ஆனா என்ன பண்ணல, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவதிலும் கர்த்தருக்கு என்று வாழ்வதிலும் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அப்ப என்னன்னா, நம்ம இதை சரியான முறையில நம்ம இதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். இங்க கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள், ஞானிகள், சாஸ்திரம் கண்டுபிடிக்கக்கூடிய மக்கள். ஆனா அவங்க என்ன, ஒரு வெளிச்சத்தை பார்த்தார்கள், அந்த வெளிச்சத்தை பின்பற்றி வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு யார் அந்த வெளிச்சம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட அந்த ஒளியின் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். அதனால அந்த ஒளியை பின்பற்றி அவரை நாடி ஓடக்கூடிய மக்களா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அப்ப முதலாவது நம்மளுடைய காரியம் என்ன, நம்ம சக்சஸ்ங்கிறது நம்ம எதை தேடுகிறோம் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா முதல்ல நான் யாரை தேடுறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறேன், அதுல தான் சக்சஸ். ரெண்டாவது, சக்சஸ் ஆல்சோ requires a confrontation.
நம்ம எது இருக்கோ அதை எதிர்கொள்ளக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். இங்க ஏரோது ராஜாட்ட போயிடுறாங்க. ஏரோது ராஜா அதை காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? எப்பா யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா, அப்ப நான் ராஜா, எனக்கு என்ன ஆகுறது? இப்ப அவருக்கு என்ன வந்துருச்சு? ஒண்ணு பயம், என்னுடைய பதவி போயிருக்குமே. ரெண்டாவது, நான் ராஜாவா இருக்கும்போது இன்னொருத்தன் எப்படி ராஜா, ஈகோ. மூணாவது, அப்படின்னா அவனை ஒண்ணுமில்லாம பண்ணிடணும், செல்ஃப், சுயம். இந்த மூணும், பயம், ஈகோ, செல்ஃப், இது ஏரோதுடைய வழி. இது யாருகிட்ட இருக்கு? நம்ம எல்லார்கிட்ட இருக்கு. ஹலோ, நம்ம எல்லாருகிட்டையும் இது வரக்கூடிய ஒரு காரியம். ஆனா என்னன்னா, கர்த்தர்கிட்ட வரும்போது இது மாறக்கூடியதா இருக்கணும். சகையு எல்லாரையும் ஏமாத்தி நல்லா சம்பாரிச்சு ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே என்னாச்சு? நான் யாரெல்லாம் ஏமாத்தனோ எல்லாருக்கும் ரெட்டத்தனையா திரும்ப கொடுக்கிறேன், என் சொத்துல பாதியை கொடுக்கிறேன். எப்படி ஒரு பெரிய மனமாறுதல் பார்த்தீங்களா? அப்ப என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற ஏரோது வழிகளை நாம் எதிர்க்க வேண்டும். மற்றவங்க இல்ல, நீங்க உங்களுக்குள்ள இருக்க ஏரோதிய நீங்க தான் இது பண்ணணும். இந்த புது வருஷத்துக்குள்ள போறோம், நீங்க பழைய வருஷத்துல இருந்த பயத்தோட புது வருஷத்துக்குள்ள போக கூடாது. ஹலோ, பழைய வருஷத்துல இருந்த பயத்தோட நீங்க புது வருஷத்துல போக கூடாது. இன்னைக்கு 2 அழகா சாட்சி கேட்டீங்க. மரணத்தை குறிச்சோ, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன காசு எங்க வேணும், என்ன எல்லாத்துக்கும் சோர்ஸ் யாரு? தேவன். அவர் தான் எனக்கு எல்லாமே. உங்க வேலை இல்ல, உங்க தொழில் இல்ல, உங்க குடும்பம் இல்ல. யுவர் சோர்ஸ் இஸ் காட். அப்ப என்ன, முதல்ல நான் எனக்கு பயம் இல்லாம இருக்கணும். ஒரு பயம் ஏரோதனுடைய வழி. ஏன்னா அந்த புது வருஷத்துல போகும்போது நீங்க உங்களுடைய ஏரோது என்ன பயத்தோட இருக்கிறீங்க? தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு இப்ப என்ன பயம் இருக்குங்க? உட்கார்ந்துருக்கீங்களே, என்ன பயத்துல உட்கார்ந்துருக்கீங்க? உங்க வேலையை குறிச்சு பயமா, உங்க கல்யாணத்தை குறிச்சு பயமா, இல்ல உன்னுடைய குடும்பத்தை குறிச்சு பயமா, இல்ல உன் பிள்ளைய குறிச்சு பயமா, இல்ல உன் தொழிலை குறிச்சு பயமா, உன் வீசா குறிச்சு பயமா, எதை குறிச்ச பயத்தோட உட்கார்ந்துருக்கீங்க? இன்றைக்கு நீங்க இந்த 2025 இருந்து 2026 கிராஸ் ஓவர் பண்ணும்போது இந்த பயம் முழுமையாக மாறி விசுவாசத்தோடு நாம் உள்ளே செல்லக்கூடிய மக்களாக இருக்கணும். We should confront every fear with faith. எந்த ஒரு பயமா இருந்தாலும் அது மாத்திரமல்ல, நம்ம அதுல என்ன விசுவாசத்தோடு போகக்கூடிய மக்களா. மூன்றாவதாக, success also demands a change of direction. நீங்க எந்த வழியில போறீங்களோ வேறு வழியில போகணும். நான் சொன்னது போல, நீங்க 2025 செஞ்ச அதே வேலையை செஞ்சுட்டு 2026 மட்டும் வேற ரிசல்ட் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா வராது. நீங்க கண்டிப்பாக வேற வழியாக போக வேண்டும். முதல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன். அவங்களுடைய வெற்றி என்பது, இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகளை 2000 வருஷம் கழிச்சு நம்ம படிக்கிறோம்னா காரணம் என்ன தெரியுமா? அவங்க பணக்காரங்களானாங்க, என்ன ஞானமானாங்கிறனால இல்லை. அவர்கள் கர்த்தரை பார்த்தாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தாங்க. அப்ப சக்சஸ் எங்க வருது? இங்க வெற்றி எதுல வருது? அவர்களுடைய ஆராதனையில இருக்கிறத பார்க்க முடியுது. 11ஆவது வசனத்துல பார்க்கிறோம். என்ன? அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு இட்ஸ் நாட் a baby, it is God. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இது குழந்தை தான், 2 வயசுள்ள குழந்தை தான். ஆனா நாங்க இப்ப இயேசு கிறிஸ்து வீட்டுல இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும்ல, சாஸ்திரிகள் மேஞ்சர்ல பிள்ளைய பார்க்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து பெத்லகேம்ல வீட்டுல இருக்கும்போது பார்க்க வர்றாங்க. அங்க பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்க? சாஷ்டாங்கமாய் விழுந்து, பிரஸ்குனாயோ என்று சொல்லக்கூடியதாய் தரை மட்டும் தாழ விழுந்து அவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நாங்க கர்த்தரை பார்த்தோம், கர்த்தரை சந்திச்சோம் சொல்லக்கூடியதா செஞ்சு என்ன பண்றாங்க? அவங்க இதுல இருந்து பொக்கிஷத்துல இருந்து என்ன கொடுக்குறாங்க? தங்கம், அப்புறம் வெள்ளை போலம், என்ன கொடுக்குறாங்க?
பிராங்கின்சன் என்று மூன்றையும் அப்படி எல்லாத்தையும் மூணையும் கொடுக்கக்கூடியதாக என்ன தங்களுக்கு உண்டான காரியத்தை கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதா. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, 2026 நீங்க கர்த்தரை ஆராதிப்பது உங்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். ஏதோ சபையில வந்து நீங்க பாட்டு பாடுற 30 நிமிஷம் இல்ல, உங்கள் வாழ்க்கை, உங்களுக்கு உண்டான திறமை, உங்களுக்கு உண்டான தாளந்துகள், உங்களுக்கு உண்டான பொருளாதாரம் எல்லாவற்றின் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அது மாத்திரமல்ல, வேறு வழியாக திரும்பி போனார்கள். 12வது வசனம் பாருங்க. 12வது வசனத்துல என்ன? பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். There needs to be a discernment. நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருங்கிறத பகுத்தறியக்கூடிய ஒரு தன்மை நம்ம எல்லாருக்கும் உண்டாகணும். இந்த 2026 எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார், என்ன செய்வதற்காக உங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், இல்ல திருமணமானவங்களா இருக்கலாம், இல்ல சின்ன பிள்ளையா இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் சரி, what God wants you to do, எதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார் என்பதை தெரிந்தவர்களாய், அதை உணர்வுள்ள ஒரு இருதயம் உள்ள மக்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க வந்து என்ன புரிஞ்சு கொண்டாங்க, சொப்பனத்துல இது கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனாலதான் அவங்க வேறு வழியாய் போனார்கள். நம்ம இந்த 2025 5ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உபவாச ஜெபம் வச்சிருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு. ஏன்னா என்னத்துக்கு, நம்ம கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார், எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என் குடும்பத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், என் ஆவிக்குரிய குடும்பமாகி இந்த சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் எல்லாரும் எதற்காய் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன, அதை நாங்கள் எப்படி நிறைவேற்றுவது என்று தேவனுடைய ஞானமும் தேவனுடைய ஆலோசனையும் எனக்கு தெரியணும். அதுக்கு தான். ஏன்னா ஜெபம் என்னை மாற்றுகிறது, தேவனுடைய சித்தத்தோடு என்னுடைய சித்தத்தை இணைக்கக்கூடியதாக. நான் வந்து இனி பயத்துல இல்ல, நான் வந்து பெருமையில இல்ல, நான் ஈகோல இல்ல, என்னுடைய சுய விருப்பத்தில் இல்ல, மாறாக தேவனுடைய திட்டத்துக்குள் வரக்கூடியதாக. அதனாலதான் அந்த சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் மறுபடியும் ஏரோதுக்கு போகாம, ஏன்னா ஏரோது என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, நீங்க போய் வந்து என்கிட்ட சொல்லுங்க, நானும் வந்து பணிந்து கொள்றேன்னாரு. ஆனா ஏரோது என்ன பண்ண பார்த்தா, he wanted to deceive them. அவர்களை ஏமாற்றி எப்படியாவது அதை கொலை செய்யணும்னு. நமக்கு என்ன தெரியுமா தெரியணும், நம்ம இந்த புது வருஷத்துல போகும்போது நம்ம யார் வஞ்சிக்கிறாங்க, எப்படிப்பட்ட வஞ்சிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளன்னு சொல்லக்கூடிய ஒரு தெளிவு வேணும். எல்லாம் பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது, சொல்ற எல்லா ஆலோசனையும் சரியான ஆலோசனை கிடையாது. எது தேவன்கிட்ட இருந்து வருகிற ஆலோசனை, எது மனுஷனுடைய ஆலோசனை. நம்ம மத்தேயு 16வது அதிகாரத்துல பார்த்தோம். ஒரு நிமிஷம் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் நீர் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது நீ சொல்லலடா, மாம்சம் ரத்த வெளிப்படத்துல பரலோகத்துல இருக்க என் பிதா வெளிப்படுத்தினாருன்னு. அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாரு, நீங்க சிலுவைக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, அப்பாலே போ சாத்தான்னு சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். ஒரு நிமிஷம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறான், அடுத்த நிமிஷம் மனுஷனுக்கு ஏற்றவைகளை. ஆனா உங்களுக்கும் எனக்கு என்ன தெரியணும், எது மனுஷ ஆலோசனை, எது தெய்வீக ஆலோசனை, அந்த டிசர்ன்மெண்ட் வேணும். இந்த சாஸ்திரிகளுக்கு உண்டாச்சு, அதனாலதான் அவங்க வேற வழியா போனாங்க. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? 3 காரியம். ஒன்று வந்து உங்களுடைய பழைய வழி பயமாக இருந்தா, புதிய வழி வேறு வழி எதுவா இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். இஃப் இட்ஸ் ஃபியர், then it has got to be faith. பழைய வழி உங்களுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஒரி, தொடர்ந்து எப்பப்பாரு ஒரே கவலையா இருக்கிறீங்கன்னா, இனி உங்களுக்கு இந்த 2026 முழுக்க முழுக்க கர்த்தர் மேல் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கையா இருக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய பழைய வழி, ஏரோது வழி, பாவமும் சுயமும் இருக்கிறதா இருந்தா, புதிய வழி கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உள்ள வழியா இருக்க வேண்டும். ஒரு ஆலோசனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எடுத்துட்டு வந்தனே இருக்கு, மொபைல் போன். இது இல்லாம
இன்னைக்கு நம்மளால சர்வை பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். உங்களுடைய பேங்க்கு, உங்களுடைய நீங்கள் ட்ராவல் பண்ணணுமா, நீங்கள் என்ன செய்யணுமோ எல்லாமே உங்கள் ஃபோன் தான். இன்னைக்கு இந்த ஃபோன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவையாக மாறிவிட்டது. என் காரை வச்சு, காரை திறக்கிறது ஃபோனால் திறக்க முடியும், இந்த ஃபோனை வச்சு என் காரை ஓட்டிகிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு எல்லாமே வாழ்க்கை முழுவதும் காரை நம்பி வந்துருச்சு, இந்த ஃபோனை நம்பி. இந்த ஃபோனை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. காலையில் எழும்பின உடனே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அலாம் வைக்கிறது இதில் தான் வைக்கிறோம். உங்களால் உங்கள் ஃபோனை உங்கள் பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு வராமல் கீழே கிச்சன்லேயே ஹால்லேயே போட்டு வர முடியுமா? உங்களால் இந்த ஃபோனை தொடாமல் ஒரு மணி நேரம் உங்களால் இருக்க முடியுமா? இன்னைக்கு எந்த அளவுக்கு உங்களை உங்களுடைய பிரைவேசி வந்துருச்சு தெரியுமா? நான் நேற்று தான் பார்த்தேன். சைனாவில் ஒருத்தர் உட்காந்து டாய்லெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டே இருந்தவர் அப்படியே பேரலைஸ் ஆகிட்டாரா ரொம்ப நேரம் உட்காந்து இருந்ததுனால. எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? இது காலையில் எழும்பி நீங்கள் முதல்ல கர்த்தரை பார்க்குறீங்களா, உங்கள் ஃபோனை பார்க்குறீங்களா? ஹானஸ்டாக பி யூ ஆன்சர் டு யோர் செல்ஃப். யூ டோன்ட் ஹவ் டு ஆன்சர் டு மீ. எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. காலையில் எழும்பின உடனே முதல்ல ஆண்டவரே நன்றி, என்னை ஜீவனோட எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்கள் பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்லை இந்த உலகத்தினுடைய கவலைகளும் உலகத்தினுடைய காரியங்களும் உங்களை தாக்குதா? சிந்திச்சு பாருங்க. இந்த மொபைல் போனை நீங்க கையில எடுத்த உடனே உலக பிரகாரமான காரியம் உங்களை தட்டுதா இல்லையா? இன்றைக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை பலவீனப்படு தெரியுமா? ஏன்னா நீங்க பார்க்கிற எதுவுமே, நீங்க பார்க்கிற ரீல்ஸ் பாதி உண்மையே கிடையாது, பூரா பொய். எல்லாம் ஃபில்டரை போடு, அதை போடு, இதை போடுன்னு எல்லாம் பாதி டெஸ்டினேஷன் வெட்டிங் அது இதுன்னு சமைச்சது ஏதோ ஒரு நேரம் சமைப்பான், வாழ்க்கையில சமைக்கவே மாட்டான், அதை எடுத்து போட்ட உடனே ஆஹா அப்படின்னு கிடையாது. தயவு செய்து நம்பாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன்ல போறது இதெல்லாம். ஐ எம் கிளாட் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் 16 வயசு கீழ்பட்ட உள்ளவங்களுக்கெல்லாம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஐ சின்சியர்லி ப்ரே இது எல்லா நாடுகளும் அதை பின்பற்றுவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவை பின்பற்ற முடியாதபடி தடையாய் இருப்பது இந்த மொபைல் போன். ட்ரஸ்ட் மீ, நான் உண்மையை சொல்றேன். இந்த 2026 இதை உங்களால தூர வச்சுட்டு ஆண்டவரே நான் முதல்ல உங்ககிட்ட வர்றேன். இது என்ன தெரியுமா? இன்டென்ஷனலா நீங்க செய்யணும். நீங்கள் தெரிந்தெடுத்து நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாதான் உங்களால செய்ய முடியும். இல்லைன்னா முடியாது. சிந்திச்சு பாருங்க. நிறைய பேர் போன்ல மணிக்கணக்கா பேசக்கூடிய காரியம், மணிக்கணக்கா இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு, இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு அம்மாக்கு அப்பாக்கு இல்லை ஆட்டுக்குட்டிக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் சமைக்கிறது எப்படி, அந்த சமையல் எப்படி, இந்த சமையல் எப்படி, என்ன சாப்பிட்டீங்க, என்ன இது பண்ணீங்க, என்ன தேவை சொல்லுங்க. நீ என்ன 5 நிமிஷத்துக்கு மேல பேசினா என்ன பேச முடியும்? சிந்திச்சு பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்க 2025 இருந்தது போல 2026 இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. அப்போ வாட் இஸ் த நியூ வே? நீங்க இந்த புதிய வழி எப்படி போக போறீங்க? எனக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நீங்க வேறு வழியாக திரும்பி செல்ல வேண்டும். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கார்டு கொடுக்க போறாங்க. இந்த கார்டில் பின்னாடி ஒரு 3 விதமான ரெசல்யூஷன் இருக்கு. இது நீங்க எழுத வேண்டிய ஒரு காரியம். இது ப்ராமிஸ், வாக்குத்தத்த கட்டையெல்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி எனக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு, இதுக்கு குறி சொல்ற காரியம் கிடையாது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா இது நீங்க எடுக்க வேண்டிய முயற்சி. நான் என்னுடைய பழைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் புதிய வாழ்க்கையில இப்படி போக போறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா நீங்க எடுக்க வேண்டிய முடிவு. ஏன்னா இது ஏன்னா நீங்க புதிய வருஷத்துல நீங்க எப்படி போறீங்க, என்ன மாதிரியான வாழ்க்கையில போறீங்க, என்ன மாதிரியான வழியில போறீங்க, உங்க பழைய வழிக்கும் புதிய வழிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வரப்போகுது, இதை நம்ம எழுத போறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கு. அதனால நீங்க இதை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய பழைய வழி, உங்களுடைய your old way, ஏரோதனுடைய வழி பயமாக இருந்தா அது விசுவாசமாய் மாறட்டும்.
கவலையாக இருந்தா அது நம்பிக்கையாக மாறட்டும். இல்ல அது உங்களுடைய சுயமாக இருந்தா அது கர்த்தருடைய வழியாய் மாறட்டும், கர்த்தருடைய சிந்தையா மாறட்டும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலையும் அறிந்து கொள்ளுதலையும் ஒரு டிசர்ன்மெண்ட்டையும் கொடுப்பாராக. அதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்க தயவு செய்து இந்த ஒரு அட்டையை வாங்கி நீங்க எழுதுங்க, ஒரு நிமிஷம் எழுதுங்க. என்ன செய்ய போறீங்க? ஏன்னா அந்த புதிய வருஷத்துல புதிய காரியத்துல போகும்போது நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் வருவதற்கு நீங்க இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவை கண்டார்கள், இயேசுவை தேடினார்கள், ராஜாவை தேடினார்கள், ராஜாவை கண்டார்கள். அந்த ராஜாவை கண்ட அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள். தங்களுடைய பொக்கிஷங்களை எடுத்து அவருக்கு கொடுத்து ஒரு புதிய வழியை தெரிந்து கொண்டு வேறு வழியாய் திரும்பி போனார்கள். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகிற நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். You know the King of Kings and the Lord of Lords, Jesus Christ. நீங்கள் யார், தேவன் யார் என்பதை அறிந்த ஜனமாய் நீங்க இருக்கிறீங்க. அதற்காய் நன்றி. அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறீங்களா? வெறும் வாயில் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளிலும் ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அன்னைக்கு ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய தாளந்து, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய நேரம், இவைகள் மூலமாய் உம்மை ஆராதிப்பேன், நான் உமக்கென்று வாழ்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? அதே போல ஆண்டவரே, நான் இந்த புதிய வருடத்துக்குள்ள வந்திருக்கிறேன், என் பழைய வழிகளை விட்டுவிட்டு, ஆமா ஆண்டவரே, இதோ இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் கர்த்தரை தேட முடியாதபடி ஒரு தடையாய் வரக்கூடிய இந்த மொபைல் போனை தள்ளி வைத்துவிட்டு ஒரு பிராக்டிக்கலா ஒரு ஸ்டெப் ஆண்டவரே, முதலாவது எனக்கும் உமக்கும் இடையில் இந்த மொபைல் போன் வராதபடி ஆண்டவரே, இந்த புதிய மொபைல் போன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம் எங்களை தடுமாற செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே, இதை தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவரே, காலையில் எழும்பியவுடன் உம்முடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒரே ஒரு ஆலோசனை, இந்த செய்தியினுடைய முடிவா இதை நான் சொல்லி முடிக்கிறேன். மொபைல் போன்ல அலாரம் வைக்கிறோம், அதனாலதான் மொபைல் போனை எடுத்துட்டு போறோம். ஒரு அலாம் கிளாக் வாங்குங்க, மொபைல் போனை கீழே போடுங்க. அலாம் கிளாக்ல அலாம் வச்சு நீங்க எந்திரிச்சு பாருங்க. நீங்க காலையில எழும்பின உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உங்க வேத புஸ்தகத்தை வாசிச்சு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் நீங்க நேரம் எடுத்து, நீங்க எனக்கு வண்ணே ரொம்ப பிஸியான நேரம்னே, என்னால முடியாதுனாலும் நீங்க உங்களுக்கு அரை மணி நேரம் வேணுமா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழும்புங்க. இந்த புது வருஷத்துல குறைந்தபட்சம் அதிகாலையில் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, ஒரு 10 நிமிஷமாவது நீங்க கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரை தேடுகிற சந்ததியாய் வாழுங்கள். அதே மாதிரி இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல நீங்கள் குடும்பமாயும் ஜெபிக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் சொல்லக்கூடியதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிள்ளைகளையும் ஏதாவது ஒரு வகையில அவங்களும் எதையாவது சாக்ரிஃபைஸ் பண்ண வைங்க. ஒன்று டிவி பார்க்குறதோ இல்லை ஸ்க்ரீன் டைமோ, அவங்க அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களும் கர்த்தரை தேடுவதற்கு தயவு செய்து நீங்கள் பண்ணுங்க. குடும்பமாய் நீங்கள் ஆவிக்குள்ளாகவும் மாம்ச பிரகாரம் வளர்ந்து கர்த்தருக்கென்று வாழ்ந்து இந்த 2026 நீங்கள் வேறு வழியில் சென்று
ஒரு புதிய கோணத்தில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹாப்பி நியூ இயர்.